இட்ஸ் Thursday அண்ட் மார்னிங் 7 o'clock. எந்திரிச்சோடனே எப்பயும் போல் ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டீயோ காஃபியோ என்ன தான் ஃபேவரட்டாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே குடிக்கவும் முடியாது. குடிக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி குட்டி கப்பாகவே வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதம் தான், கூடவே காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சுட்டேன். கேஸ்ட் அயர்ன் வாங்கினதுலேருந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிருது எந்த பொரியல்னாலுமே. ஈவினிங்க்கு மேலே கிரேவிங்காக இருந்தது. ஸோ ஹஸ்பண்டை வந்து சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன். செட்டிநாடு சிக்கன் கிரேவி வித் தோசை. நைட்டுக்கு மேலே ஹெவியாகவும் சாப்பிட விருப்பம் இல்லை, பட் டேஸ்டியாக எதாவது சாப்பிட்ணும் போது லைட்டாக கிரேவி மட்டும் வச்சுட்டு வீட்டிலே தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். தோசைக்கு எய்தர் சட்னி ஆர் கிரேவி எதுனாலுமே நல்லாயிருக்கும். வெஜ் ஆர் நான்வெஜ் எதுனாலுமே சூப்பர்பாக இருக்கும். உங்களுக்கு தோசை கூட என்ன கிரேவி டைப் ஆர் என்ன சட்னி டைப் வச்சு சாப்பிட பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிரேவி இருந்தாலுமே ஹஸ்பண்ட் தேங்காய் சட்னியும் கொஞ்சம் வேணும்னு சொன்னாங்க. நான்வெஜ்ஜுக்கு நம்ம கிரேவிலாம் வெளியே வாங்குறோன்னா சட்னி கூட கொடுப்பாங்க இல்லையா, ஸோ இந்த தடவை கொடுக்காதனால வீட்டிலேயே செஞ்சாச்சு. சம்டைம்ஸ் என்ன குக் பண்ணலான்னு யோசிக்கும் போது தோணவே தோணாது. பட் இன்னைக்கு சிக்கன் டின்னர் அன்எக்ஸ்பெக்டட்.